குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் மாஸ்டர்ஸ் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஸ்டார்டிங்கில் உள்ளே போனதுமே சார் வந்து எதுவுமே பேசல, திருநூறு எடுத்து ஆசீர்வாதம் பண்ண வந்தார். ஆக்சுவலி எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்து ஒரு 6 மந்த்தாகவே இருந்துகிட்ருக்கு, லாஸ்ட்டு 6 மந்த்தாகவே. பட் நான் அதை பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. பட் அவரே வந்து கேட்டார், உங்களுக்கு இருக்குல்ல, ஏன் ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எனக்கு அதுவே வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு, அவருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தீட்சை பண்ணும்போது ஃபேமிலியில் ஏதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. அவர் கேட்டது கரெக்டு தான். என் பெரிய பொண்ணுக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே அந்த டைம் தெரியல. நம்ம எதுவுமே வாயை திறக்காமல் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உள்ள ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் பிரசாதம் கொடுத்து இது பாப்பாவுக்கு கொடுங்க, சரியாக போய்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு. உள்ளே போனதையும் ட்ராயிங் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு கேட்டார். என் பொண்ணு ரொம்ப நல்லா ட்ராயிங் பண்ணுவா, அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரில. அப்புறம் என் வீட்டுக்காரர் ஜாப் தேடிட்டு இருக்காரு. உள்ளே போனதையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு செலக்டட்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காரசித்தி விநாயகர் வாங்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பொருளாதாரம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுங்க உள்ளே போய் வந்தது. அவங்க வந்து ப்ளஸ் பண்ணோன்னே ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. குருஜி வந்துட்டு உங்களுக்கு என்ன கனவு வருதுன்னு கேட்டாங்க. எனக்கு வர கனவு எனக்கு தெரியல, அவங்க கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிருக்கு. அப்புறம் அவர் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் சொன்னோம், இந்த மாதிரி பையனுக்கு பிறந்தநாள்னு சொன்னோம். ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேட்டாருங்க. இந்த மாதிரி ஆட்டிசம் தொந்தரவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காருங்க. நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். வந்து அவரை மீட் பண்ணதில் மனசு ரொம்ப லேசாக இருக்குது. ரத்தத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டார். அவரே தான் கேட்டார், நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் வந்து குப்பைமேனி கீரை சாப்பிடுன்னு சொன்னார். அப்புறம் 1 மாதம் கழித்து அகத்திக்கீரை சாப்பிடுங்க, நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். உள்ளே போகணுன்னே நான் மனசில் நினச்சது குருஜி என்கிட்ட சொல்லிட்டாரு. வர வாய்ப்பு வந்து சரியாக பயன்படுத்துறீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார்.
இதுதான் முதல் முறை இங்கே வந்திருக்கிறேன். அவரை பார்த்தோன்னே ஒரு ஆர்டர் அப்படியே இறங்குற மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போனவே கிருகிருன்னு வந்துருச்சு எனக்கு. என்னால் நிற்க முடிய மாட்டேங்குது. அப்படியே உட்காந்துட்டு ஒரு காலத்தோட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. திவ்ய சக்தி அவர்கிட்ட இருக்குது. நான் சொந்த ஒரு மகாராஷ்டிரா, எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட கண்ணில் ஒரு திவ்ய சக்தி தெரிஞ்சிச்சு எனக்கு. நேற்று காலையில் தான் குருஜி பற்றி தெரியும். அப்புறம் உள்ளே போனோன்னே நீ இந்த சினிமா ஃபீல்டில் ஆராய்ச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நம்ம ஆல்ரெடி ஒரு 2 படம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடிஞ்சது திருப்பூர் ஒரு படம் பண்ணோம், அதில் நடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் போகாதீங்க, ஒரு தொழில பாருங்கள் ஜெயிச்சிருன்னு சொன்னார். இதை நான் எதிர்பார்க்கல, இதை இந்த ஃபீல்டை பற்றி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. அது ஞானத்து மூலிமா ஒரு நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. டெய்லியும் என்னால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு வந்துட்டு நான் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பண்ணி அந்த 8 மாதத்தில் நான் அவங்கக்கிட்ட வாங்கின 20 லட்ச ரூபா கடன் அடைச்சிட்டேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் தீட்சை வாங்கி தான தர்மம் பண்ணி வீடு, காரு, நிலம், பேங்க் பேலன்ஸு எல்லாமே இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. அம்மாவுக்கு நிறைய நாள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க. மருந்து எங்கே கிடைச்சும் கிடைக்கல. அம்மா சஞ்சீவனி மருந்து குடித்தனால இப்போ கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்காங்க, நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. நான் வேண்டியதை நினச்சி வந்தேன், ஐயாவே எனக்கு கொடுத்துட்டாரு. நான் வேண்டியதை ஐயாவை நினச்சிட்டு நடக்கணும்னு நினச்சிட்டு போனேன். அது ஐயாவே சிறப்பாக இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். ஆனால் குருஜிக்கு அது தெரியவே தெரியாது. தீட்சை கொடுக்கும்போது அவரே கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஃபேமிலியில் யார் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு நம்பவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவரே சொல்லியிருக்காரு. அவர் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பல விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது. எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது எதுவுமே நடக்கலை. ஸோ அவரை நான் பின்பற்றிகிட்டே இருந்தேன், எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அது எதுவுமே நல்லதுக்கு இல்லை. ஸோ அவரை ஃபாலோ பண்ண எனக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக கெடுதலாக இருந்ததோ எல்லாமே என்னை விட்டு விலகிடுச்சு. அவரை பார்த்தோன்னே என் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வந்ததுலே வேறு எதுவுமே வரல. ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னார். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் நல்லா படிக்கல, ஸ்கூலில் நல்லா ஸ்கோர் பண்ணலன்ட்டு ஸ்கூல் மிச்சராக திட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தீட்சை முன்னாடி ஒரு வாட்டி வாங்கினோம். அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறேன். நான் ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறேன். அது குருஜி ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக சரியாயிருன்னு சொன்னாங்க. குருஜி பார்த்தால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பஞ்சபூத சக்திகள் எல்லாத்தையுமே நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஆனால் காற்றை மட்டும்தான் உணர முடியும். அது மாதிரி குருஜியோடைய அந்த உணர்வை நம்மளால் உணர முடியுதுங்க. உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்து நீங்கும். காரியசக்தி விநாயகரை வழிபடுங்க வாங்கி கம்பல்சரி. பொருளாதார பிரச்சனையும் பல விஷயங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஜாதகப்படி அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இங்கே வந்துட்டிங்களா இதுக்கப்புறம் கம்பல்சரி அது ஒன்றுமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நீங்கள் இந்த ஆயுசுக்கு அதெல்லாம் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு மறுபடியும் மனைவியும் பார்த்தாங்க, என்னையும் பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, குரு கடாட்சம் நல்லதே நடக்கும், நல்லா இருங்க. அவரை பார்த்தேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் சன்னாகி நின்றுட்டேன். எனக்கு அழுகிறத தவிர வேறு எதுவும் தெரியலப்போ. ரொம்ப வருஷமாக நான் என்னோடய குரு யாருன்னு தேடிட்டு இருந்தேன். குருஜியோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் தான் என்னோடய குருன்னு எனக்கு முடிவாகிடுச்சு. இன்றைக்கி மந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல, வேர்ட்ஸ் இல்லை. உள்ளே போனோன்னே எனக்கு பேச வரல. அவர் தீட்சை கொடுத்தாரு. ஆனந்தமாக இருக்குது, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னங்கண்ணா ஒரு நாளைக்கு 500-600 பேருக்கு தான் ப்ளஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுது, நாங்களாம் ஊர்லேருந்து வரணும்னு நினச்சா எங்களால் பண்ண முடியல. ஸோ இந்த முறை நான் நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதனால உங்களுடைய வேண்டுகோளிற்கு இணங்க மே 26 ஜூன் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 10 நாட்கள் மீண்டும் திருப்பூர் ஆசிரமத்தில்
உலகெங்கும் இருந்து வரக்கூடிய உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்க இருக்கிறேன். விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து நேரடியாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். காரிய சித்தி விநாயகர், அதுவும் அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது. ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு, பல பேருக்கு PCOS ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு. உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம். ஞான மூலிகை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த 5 பொருட்கள். பஞ்சகவ்யம் 5 பொருட்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். எதை சார்ந்திருக்கும்? உடல், மனம், ஆன்மா. இந்த மூணையும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியேட் ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம். மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போறோம் காசியில. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போறோம். ஸோ அந்த பரம்பொருள் அந்த பிரமிசஸவே வந்து கிரியேட் பண்ண போறோம். அங்க வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டரா வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.